ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கக்கூடியது என்னன்னா, ஒரு 3 படங்களை பற்றி தாங்க. அந்த 3 படங்கள் ஒரு காலத்தில் மக்களால் கொண்டாடப்பட்ட படங்கள். பயங்கரமாக ஓடிச்சு. பெரிய பெரிய ஹீரோக்கள் நடித்த படங்கள். அதில் ஒரு படத்தோட கிளைமேக்ஸை இப்போ நினச்சா எனக்கு பயங்கர சிரிப்பாக இருக்குது. ஒரு படத்தை இப்போ பார்க்கும்போது பயங்கர கிரிஞ்சாக அந்த கிளைமேக்ஸ்லாம் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு படம் கான்செப்டாவே தப்பா தானே இருக்கு. இத எப்படி மக்கள் கொண்டாடுனாங்க அப்படின்னு எனக்கு புரியவே இல்ல. அந்த 3 படங்கள பத்தி தான் பார்க்க போறோம். எனக்கு சினிமானா முதல்லயே சொல்லிர்றேன். எனக்கு சினிமானா அவ்வளவு பிடிக்கும். சினிமா ரசிகன் ஒரு மிகப்பெரிய சினிமா ரசிகன். எனக்கு சினிமா நிறைய ஆறுதல்களையே என்னுடைய தனிமைகள்லாம் போக்கியிருக்கு. அந்த இத நான் கிண்டல் பண்றேன் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு படைப்பா அவங்க ஜெயிச்சுட்டாலும், அந்த படைப்புகள் தோத்து போயிடுது அப்படிங்கிறதுக்கான இதுதான். அந்த வகையில் நான் எந்த ஹீரோவையும் நான் கிண்டல் பண்ணலாம் இல்லைங்க. நான் ஹீரோவை நான் எடுத்துக்கக்கூடிய படம் கேப்டன் அவர்களுடைய படம் தான். என்னாசி மச்சான். நான் சொன்னோனே எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அந்த படத்தோட கிளைமேக்ஸை பற்றி தான் பேச போகிறேங்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மாதிரியான மட்டமான கிளைமேக்ஸ் யாராலையுமே வைக்க முடியாது அப்படிங்கிறது இதுக்கு என்ன சொல்கிறது, லைஃப் டைம் செட்டில்டான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மட்டமான கிளைமேக்ஸ். படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். கிளைமேக்ஸில் ஒரு கல்யாண மண்டபத்தில் தான் கிளைமேக்ஸ் நடந்துட்டுருக்கும். ஹீரோயின் ரேவதி மணக்கோலத்தோடு இருப்பாங்க. ஹீரோ விஜயகாந்த் அஃப்கோர்ஸ் மணக்கோலத்தோடு இருப்பார். ஆனால் பயங்கரமான பிரச்சனைகள் சண்டைகள் ஓடிட்டுருக்கும். நடுவில் ஹீரோயின் ரேவதி விஜயகாந்த்கிட்ட ஏதோ பேச வருவாங்க. உடனே விஜயகாந்த் நான் சொல்கிற வரைக்கும் மூச்சு கூட விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். போய் உட்கார் அப்படின்றவாரு. அந்த அம்மா போய் உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறமா கிளைமேக்ஸ் பரபரன்னு போகும் கொஞ்சம் நேரம். அப்புறமா சுபம் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. படம் முடியக்கூடிய கட்டத்தில் வந்தோடனே ரேவதியை போய் அவர் தொடுவார். அந்த அம்மா சேர்த்து போய் சரிஞ்சு விழுவாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா அவர் முதல்ல சொன்னார் இல்லையா, நான் சொல்கிற வரைக்கும் நீ மூச்சு கூட விடக்கூடாது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த அம்மா அந்த வார்த்தையை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு அவங்க மூச்சு கூட விடாமல் சேர்த்து போயிருப்பாங்க. இதுதாங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸ். எந்த வகையிலுமே யாராலுமே ஏற்றுக்க முடியாது. ஆனால் அன்றைக்கி அந்த படம் 100 நாள் ஓடிச்சு. பாட்டெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் கிளப்பிச்சு. எப்படி அந்த இத்தனையும் டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் பெரிய டைரக்டர் எப்படி தான் அந்த கிளைமேக்ஸை யோசிச்சாருன்னு தெரியலை. அந்த கிளைமேக்ஸுக்கு எப்படி தான் கேப்டன் அவர்கள் நடித்தாருன்னு தெரியலை. அதை மக்கள் எப்படி தான் பார்த்துட்டு சிரிக்காமல் சின்சியராக படம் பார்த்து அதை ஹிட் ஆக்குனாங்கன்னு தெரியல. எனக்கு அது இப்போ காமெடியாக தாங்க தோணுது. அடுத்த படம் பூவி உனக்காக. கிளைமேக்ஸ் தாங்க. இன்றைக்கி பார்க்கும்போது இந்த தலைமுறையை பார்க்கும்போது அது கிரிஞ்சாக தான் இருக்கும். அதுலேயும் விஜய் பேசக்கூடிய டைலாக்கெல்லாம் அன்றைக்கி சில்லறையை சதற விட்டாங்க. படம் 300 நாளைக்கு மேலே ஓடிச்சு. விஜய் அவர்களுடைய நடிப்பில் வந்த படங்கள்லேயே அதிக நாட்கள் ஓடிய படம். விஜய்க்கு மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகரை திரும்பி பார்த்த படம் எல்லாமே பூமி உனக்காகத்தான். பட் இன்றைக்கி அந்த படம் வந்துருந்துச்சுன்னா சிரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதான் இது. ஏன்னா கமிட்டடுங்கிறத விட நான் சிங்கிளாக இருக்குங்கிறதே பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு தலைமுறைக்கு வந்துட்டோம். ஒரு காதல் உடஞ்சி போயிடுச்சுன்னா அந்த காதலை அந்த பிரேக்கப்பே கொண்டாடக்கூடிய பார்ட்டி வச்சு கொண்டாடக்கூடிய ஜென்சி தலைமுறையில் இந்த மாதிரியான படங்கள் ஓடாது அப்படிங்கிறது தான் ஒரு கிரிஞ்சான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஒரு காதல் போயிடுச்சுன்னா இன்னொரு காதல் வரவே வராது அப்படிங்கிறது பைத்தியக்காரத்தனமான முடிவாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே கண்ணதாசன் எழுதிட்டார். ஒரு முறை தான் காதல் வரும். ஓகே, அதெல்லாம் சரி தான். அந்த ஒரு முறை எந்த முறைன்னு தான் எனக்கு தெரியல. எல்லா தடவையுமே நான் முதல் முறை மாதிரியே நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பாடலே எழுதியிருப்பார். ஸோ ஒரு முறை தான் காதல் அப்படிங்கிறது அன்னைக்கு பூவே உனக்காக வந்த சமயத்தில் கூட அது கிரிஞ்சான விஷயந்தான். பட் சொன்ன விதத்துலையும் அந்த மூடும் அந்த படத்தை ஹிட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்த படம் காதல்ங்க. இந்த படத்தை நான் சீரியஸாகவே கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த படத்தை எந்த வகையிலுமே ஏற்றுக்கவே முடியாது. மொதல் விஷயமே அது 10ஆம் கிளாஸோ 12ஆம் கிளாஸோ படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்னா அந்த பொண்ணு மேஜர் கிடையாது. சுயமாக சட்ட ரீதியாக சுயமாக முடிக்கக்கூடிய வயது அது கிடையாது. அந்த பையனை ஆக்சுவலாக ஃபோக்ஸோவில் தான் போட்டிருக்கணும். அந்த படத்தோட வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹீரோ பரத் தான். ஆனால் ஹீரோ அவருடைய காதலை தான் நம்ம கொண்டாடி தீர்த்திருப்போம். உண்மையில் தன்னோட பொண்ணுக்காக அத்தனையுமே செய்வார். தன்னுடைய சொத்துக்கள் தான் வாங்கக்கூடிய கடைகள் வியாபாரங்கள் அத்தனையுமே தன் பொண்ணு பேரில் தான் இது பண்ணுவார். பொண்ணு மேலே அவ்வளோ பாசமாக இருப்பார். பொண்ணு ரோட்டு கடையில் ஒரு ஐஸ்கிரீம் கேட்குதுங்கிறதுக்காக ஓடி போய் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு தகப்பன் அந்த படத்தில் வில்லனாக காமிச்சிருப்பாங்க. யாராவது நீங்கள் நிஜ வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள். ஒரு தகப்பன் ஒரு கோடீஸ்வரன் ஒரு மாவட்டத்தில் அவ்வளோ பெரிய ஆள் ரோட்டோரத்தில் மெக்கானிக் கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு விளிம்பு நிலை அடுத்த வேலை சாப்பாடு என்னன்னு தெரியாத ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரா? எந்த குடும்பத்துலையாவது நடக்குமா? அவர் சரியாக தான் யோசிச்சிருப்பார். அந்த வன்முறைகள் ஆஃப்கோர்ஸ் அது சினிமாத்தனத்துக்காக அதிகப்படுத்திருக்கிறது எல்லாமே ஓகே. பட் அது பண்ண முடியுமா? ஒருவேளை அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணாலும் அதை சட்டம் அங்கீகரிக்குமா? இதை எதை பற்றியுமே எனக்கு யோசிக்கவே இல்லை. முருகன் ஐசு அவங்க 2 பேர்த்தையும் அப்படி கொண்டாடினாங்க. அந்த காதல் தோற்று போனதுக்காக அவ்வளோ வருத்தப்பட்டாங்க. தேட்டரை விட்டு கண் கலங்க வெளியில் வந்தாங்க.
யோசிச்சு பார்த்தோன்னா அந்த படத்தோட ஹீரோ தண்டபாணி தான். தான் பொண்ணுக்கு அதுக்கப்புறமா ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுத்துருப்பாரு, ஒரு நல்ல மனுஷனை தேடி கொடுத்துருப்பாரு. யோசிச்சு பாருங்க, அந்த படத்தோட ஹீரோ யார்? தமிழ் சினிமா சில சமயங்களில் காதலை கொண்டாடுகிறோம் அப்படின்ட்டு தகப்பன்களையும் தாய்மார்களையும் வில்லனா வில்லியா காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் நிஜம். நிறைய படங்களில் இது மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் நிஜம். அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்கோ, விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் வேறு பார்த்துக்கலாம். பாய்ங்க.